ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீனா சமையல். இன்றைக்கி மீனா சமையலில் நம்ம சமையல் பார்க்க போகிறது இல்லை. மார்கழி மாதம் வந்தாச்சு. மார்கழி மாதம் வந்தாலே ஏகப்பட்ட விஷயங்களோடு சேர்த்து கோலம் போடுறது அப்படிங்கிறது கூட ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அது என்னுடைய ஃபேவரெட் கூட. இன்னைக்கு மட்டும் இல்லை, இந்த மார்கழி மாதம் முழுக்க இந்த 30 நாட்களுமே என்னால் எத்தனை எபிசோட் கொடுக்க முடியுமோ அத்தனை கோலம் எபிசோட்ஸ் செஞ்சு காட்டலாம் அப்படிங்கிறதா என்னுடைய பிளானு. கோலம் அப்படின்ட்டு பேசும்போதே எனக்கு என்னுடைய சைல்ட்ஹுட் மெமரிஸ் ஞாபகம் வந்துருச்சு. நான் என்னுடைய 2 அக்கா, சாந்தக்கா அண்ட் சுனிதக்கா, ராத்திரி டின்னர் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு 9 o'clock அப்ராக்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ரோட்டில் பெருக்கி தண்ணி தெளித்து அடுத்தவங்க வீட்டில் விட நம்மளது தான் இன்றைக்கி பெருசாக இருக்கும். அவங்க 2 கலர் யூஸ் பண்ணியிருக்காங்களா, நம்ம 4 கலர் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எங்கள் 3 பேரையும் காவல் காக்கிறதுக்கு எங்கள் பிரதர்ஸ் எல்லாம் காட்ஸ் மாதிரி நின்றுட்டு இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் தான் எனக்கு ஞாபகம் வருது. ஆனால் இப்போது நான் உங்களுக்கு காட்ட போகிற கோலம் ரோட்டில், அதாவது ரஃப் சர்ஃபேஸில் போடுற மாதிரி கோலம் கிடையாது. அந்த மாதிரி கோலம் எல்லாம் புள்ளி வச்சுட்டு இத்தனை புள்ளிக்கிலேருந்து இத்தனை புள்ளி வரைக்கும், அதில் நேர் புள்ளி, நடுவு புள்ளி அப்படின்ட்டு ஏகப்பட்ட ஜாமெட்ரி அண்ட் மேக்ஸ் இன்வால்வ்டாக இருக்கும் இல்லையா. ஆனால் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறது ஃப்ரீ ஸ்டைல், ஃப்ரீ ஹேண்ட் அப்படின்னு சொல்லலாம். பிகினர்ஸ், அதாவது கோலம் போடணும் அப்படின்ட்டு ஆசைப்படுறவங்களுக்கு இந்த புள்ளி ஸ்ட்ரெயிட்டாக வைக்க தெரியாதவங்களுக்கு, கஷ்டமாக இருக்கிறவங்களுக்கு இல்லைன்னா மெமரி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு நான் சொல்கிற மெத்தட் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஜஸ்ட் மாவை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம விரலாலேயோ இல்லை இயர்பட்டையாலேயோ எம்பெட், அதாவது என்கிரேவ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த கோலம் டெக்னிக்குங்க. இதுக்கு மெமரி அப்படிங்கிறது தேவையே இல்லை. நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட்டு, பொறுமை, டைம் அண்ட் இடம், இது மட்டும்தான் தேவை. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், இது ரோட்டில் போட முடியாது, ரஃப் சர்ஃபேஸில் போட முடியாது அப்படின்ட்டு சொன்னேன் இல்லையா. இதுக்கு நல்ல ஸ்மூத்தாக கிளைடிங்காக இருக்கிற மாதிரி, ஃபார் எக்ஸாம்பிள் கிரானைட்டு இல்லை மார்பிள் அந்த மாதிரி. அண்ட் இன்னொன்று டார்க் கலர் சர்ஃபேஸ் ரொம்ப ரொம்ப எடுப்பாக இருக்கும். ஸோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் எபிசோட்ஸ் நான் உங்களுக்கு காட்டணும் அப்படின்ட்டு தான். இதில் சிம்பிள் பார்டர்ஸ்லேருந்து ஆரம்பித்து அதுக்கப்புறமா கார்னர் டிசைன்ஸு, அதுக்கப்புறமா வாசலில் போடுற மாதிரி, மனை சுற்றி போடுற மாதிரி, குத்தவளுக்கு சுற்றி போடுற மாதிரி, அந்த மாதிரி ஏகப்பட்டதோட ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் ஒவ்வொரு நாள் இம்ப்ரூவ் பண்ணிட்டு போகலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய பிளானு. நான் சின்ன வயசுலேருந்து இந்த மாதிரி கோலம் பழகுனதுனால சாமி படம்லாம் கூட நான் கோலத்தில் போட்டிருக்கேன். கிருஷ்ணர், முருகன், ஐயப்பன், அதுக்கப்புறமா லாஸ்ட்டில் பெருமாளும் போட்டிருக்கேன். பெருமாள் நான் உங்களுக்கு நல்லாவே தெரியும், நான் டெலிவிஷன் லைனில் இருந்து தான் இப்போ யூடியூப்க்கு வந்திருக்கேன். அப்படிங்கிறது ராஜ் டிவியில் பெண்கள் நேரம் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராமில் இந்த கோலம் எபிசோட் நான் போட்டிருந்தேன். இந்த கோலம் லென்த் 10 அடி இருக்கும், அகலம் ஒரு 4 அடி இருக்கும். ஒரு 3 hours ஆச்சு எனக்கு உட்காந்து வரைகிறதுக்கு. ரொம்ப ரொம்ப அப்ரிசியேஷன் கிடச்சி எனக்கு. அந்த டிவி டெமோவில் பேசிக் கோலம்ஸ் சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா இந்த பெருமாள் கோலம் ஏற்கனவே வரைஞ்சி வச்சுருந்தேன். ஸோ அவங்க ஷூட் பண்ணிவிட்டு போனாங்க. நிறைய அப்ரிசியேஷனும் கிடச்சிது இதுக்கு. ஸோ இது இப்போ நான் சொல்லிக் கொடுக்க போகிறது பேசிக்ஸ்லேருந்து ஆரம்பித்து அந்த லெவல் வரைக்கும் கொண்டு போகலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஐடியா. ஸோ கண்டிப்பாக இதில் நீங்கள் பெனிஃபிட் ஆவீங்க அப்படின்ட்டு நம்புகிறேன். ஸோ வாங்க என்னுடைய ஸ்டைல் ஆஃப் கோலம் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ நான் இப்போ உங்களுக்கு கோலம் டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணுறதுனால நான் ஒரு 2 feet by 2 feet உடன் பிளாங்க் இது. இந்த பிளாங்க் மேலே சின்ன மினியேச்சர் வெர்ஷனில் தான் நான் இப்போ டெமோ பண்ணி காட்ட போகிறேன். ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் 1 பங்கு கோல மாவுக்கு 1 பங்கு பச்சரிசி மாவு. முழுசாக கோல மாவில் போட்டால் கூட டெக்ஸ்டர் ரொம்ப ரஃப்பாக இருக்கும், நம்மளுக்கு ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு அந்த அளவுக்கு வாட்டப்படாது. அட் த சேம் டைம் முழுசாக பச்சரிசி மாவில் போட்டால் கூட அந்த ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு ரொம்ப வாட்டமாக இருக்காது. ஸோ அ காம்போ ஆஃப் பச்சரிசி மாவு அண்ட் கோல மாவு நம்ம எடுத்துக்க வேண்டியது இருக்கும். ஸோ 1 portion ஆஃப் பச்சரிசி மாவுக்கு 1 portion ஆஃப் கோல மாவு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அண்ட் பச்சரிசி மாவு மிக்ஸ் பண்ணுறதுக்கு 2 ரீசன்ஸ் இருக்குது. ஒன்று நல்ல ஸ்மூத்தாக ஃப்ரீ ஃப்ளோயிங்காக இருக்கும் அப்படிங்கிறதுனால. அண்ட் த செகண்ட் ரீசன் இஸ் நல்ல ஒயிட்டாக இருக்கும் மாவு. நம்ம கோலம் போட்டதுக்கு அப்புறமா நல்ல பளிச்சுன்னு ஒயிட்டாக இருக்கும். ஸோ மாவு இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ நம்மளுக்கு தேவையான மாவு ஒரு சின்ன பவுலில் நம்ம எடுத்துக்கிட்டாச்சு. அண்ட் இந்த மாதிரி கோலம் போடும்போது நம்மளுக்கு நெயில்ஸ் இருக்கக்கூடாது, நீட்டாக ட்ரிம்டாக இருந்தால் தான் நம்மளுக்கு சிரமம் இல்லாமல் இந்த மாதிரி கோலம்ஸை போட முடியும். அண்ட் பேசிக் ரூல்ஸ் இந்த கோலத்தில் நான் முதல்ல உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணிடுறேன். ஸோ முதல்ல நம்ம இந்த மாதிரி லைன் போட்டுக்கலாம்.
ஸோ இந்த லைனில் வந்து அண்ட் எவ்ரி டைம் நம்ம வந்து மாவு ஸ்ப்ரெட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஏதாவது ஒரு சாஃப்டான கிளாத்தில் வந்து நம்ம இப்படி கையை தொடச்சிக்கிட்டோம்னா அதுக்கப்புறமா ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சௌரியமாக இருக்கும். நல்ல சாஃப்டான ஒரு பனியன் துணியோ அந்த மாதிரி ஏதாவது சாஃப்டான கிளாத் எடுத்துக்கோங்க. அண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம யூஸ்வலாக இப்படி தான் நம்ம ஆரம்பிப்போம். இப்படி ஆரம்பிக்கும்போது இதனுடைய ஃபினிஷிங் வந்து நல்லா இருக்காது. ஸோ ஆரம்பிக்கும்போது நம்ம என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் இப்படி பின்னாடி இழுத்து மேக்கிங் ஷுர் தட் தெர் இஸ் அ ரவுண்ட் எட்ஜ் ஹியர். இப்படி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம இப்படி வந்து மூவ் பண்ணோம்னா இதனுடைய ஃபினிஷிங்க்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுது அப்படின்னு நினைக்கிறேன். இது வந்து ரவுண்டட் எட்ஜ் வந்து ரெண்டு பக்கமும் இருக்கிறதுனால ஃபினிஷிங் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்து ஒரு பக்கம் ஓப்பனாக இருக்கும்போது வந்து அந்த அளவுக்கு அப்பீலிங்காக இருக்காது. ஸோ திஸ் இஸ் த ப்ரைமரி அண்ட் பேசிக் ஸ்டெப்பு. அண்ட் இன்னொன்று வந்து இது வந்து நீங்கள் லார்ஜர் ஏரியாஸில் போடும்போது இந்த மாதிரி நம்ம விரல் யூஸ் பண்ணலாம். பூஜை ரூம் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது அண்ட் நம்ம கோலம் போடுற ஏரியா வந்து ரொம்ப ஸ்மாலாக இருக்குது அப்படிங்கும்போது இந்த அளவுக்கு திக்னஸ் வந்து ரொம்ப எடுப்பாக இருக்காது. ஸோ அப்போ வந்து நம்ம என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி இயர்பட்டோட அகெயின் சேம் திங் பாருங்கள், அதே டிசைன் வந்து நான் போட்டு காட்டுறேன். இது எப்படி இருக்குது, இப்படி நம்ம புஷ் பண்ணிவிட்டு ரவுண்ட் எட்ஜை ஃபார்ம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா இப்படி புஷ் பண்ணும்போது சேம் டிசைன் தான். இது வந்து ரொம்ப டெலிகேட்டாக ஃபைனாக இருக்குது. அது வந்து கொஞ்சம் போல்டாக பெரிய டிசைன்ஸ் பண்ணும்போது இந்த மாதிரி நம்ம விரலால் யூஸ் பண்ணலாம். அண்டு ஸ்மாலர் ஏரியாஸ்க்கு வந்து இந்த மாதிரி இயர்பட்டை தட் இஸ் இன்ட்ரிகேட்டான டிசைன்ஸ் பண்ணும்போது இயர்பட்டை யூஸ் பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் த பேசிக் ஸ்டெப்பு. இப்போ நான் வந்து கர்வ்டு லைன்ஸில் வந்து பார்டர் எப்படி செய்கிறது அப்படிங்கிறது வந்து பார்ப்போம். ஸோ ஆஸ் அ ஃபஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம சிம்பிள் பார்டர்ஸை வந்து பழகிக்கலாம். அண்ட் வீட்டில் வந்து சின்ன குழந்தைங்களுக்கு வந்து நம்ம கோலம் சொல்லித்தரணும் அப்படின்னு நினைக்கும்போது இந்த மாதிரி ஸ்ப்ரெட்டிங் ப்ரொசீஜர் வந்து நீங்கள் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த விரலால் வந்து ப்ளே பண்ணுறது அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு வந்து நீங்கள் சொல்லி கொடுக்கலாம். இது வந்து உடன் சர்ஃபேஸாக இருக்கிறதுனால ஓரளவுக்கு வந்து கிளாரிட்டி வந்து கம்மியாக இருக்குது. இதுவே வந்து ஒரு மார்பிள் ஃப்ளோரோ இல்லை ஒரு கிரானைட்டோ அந்த மாதிரி ஏதாவது டார்க் அண்ட் ஸ்மூத் கிளைடிங் சர்ஃபேஸ் இருக்கும்போது இந்த அளவுக்கு வந்து பிசுறு கூட நம்மளுக்கு தெரியாது. கொஞ்சம் ரஃப் சர்ஃபேஸ் இருக்கிறதுனால தான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் டிரான்ஸ்லூசண்ட்டாக இருக்குது. அந்த மாதிரி இருக்கும்போது அது செகண்ட் டைம் கூட நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ தட் கிளியர் பேக்ரவுண்ட் கிடைக்கும். பார்த்தீங்களா, இதே டிசைன் வந்து நம்ம இயர்பட்லேயும் செய்யலாம். அண்ட் அடுத்தது இதே கர்வில் யூஸ் பண்ணி இப்படி வந்து ட்வெர்ல் பண்ணி விட்டுறலாம். இந்த பக்கம் ஒரு ட்வெர்ல், அந்த பக்கம் ஒரு ட்வெர்ல். பாருங்க, ஸோ சேம் டிசைன் தான். விரலில் போடும்போது போல்டாக இருக்குது அண்ட் இயர்பட்டில் போடும்போது கொஞ்சம் டெலிகேட்டாக ஃபைனாக இருக்குது. அவ்வளோதான். திஸ் த ஃபர்ஸ்ட் பார்டர் கோலம். ஆக்சுவலாக இந்த மாதிரி ஒரு 2-3 பார்டர்ஸ் வந்து நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா இதை வச்சே வந்து உங்களால் இன்னும் நிறைய டிசைன்ஸ் வந்து க்ரியேட் பண்ண முடியும். இப்படி வி ஷேப் மாதிரி நம்ம போட்டுக்கலாம். அண்ட் இந்த இடத்துல ஒரு சின்ன டாட் வச்சுக்கிட்டோம்னா அதுக்கப்புறமா இழுக்கிறதுக்கு வந்து நம்மளுக்கு மாவு இருக்கும். இந்த மாதிரி ஸ்டைல் ஆஃப் கோலம்ஸ் வந்து
பிளாக் ஃப்ளோர் இல்லை பழைய காலத்தில் வந்து ரெட் ஆக்சைடு ஃப்ளோரிங் இருக்கும், இல்லைன்னா டார்க் க்ரீன் கலர் மார்பிள் இருக்கும். அந்த மாதிரி டார்க்கர் பேக்ரவுண்டில் இருக்கும்போது நல்லா பளிச்சுன்னு தெரியும். இப்போது இதே டிசைன் வந்து நம்ம இயர்பட்டில் ட்ரை பண்ணலாம். இங்கே மாவு அதிகமாக இருக்கிறதுனால நான் அந்த எக்ஸ்ட்ரா டாட் வைக்கலை. ஸோ எங்கே தேவைப்படும் எங்கே தேவைப்படாது அப்படிங்கிறது வந்து அதுவும் நம்ம வந்து டிசைட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். See again same design, larger version, finer version. இது வந்து என்னுடைய ஃபேவரட் டிசைன். இப்போ இங்கே பார்த்ததே தான் இங்கேயும் பண்ணியிருக்கோம். இது வந்து ஒன்று ரிவர்ஸில் போயிருக்கு, இது வந்து கண்டினியூஸாக வந்து ட்வர்லிங் ஆகிருக்கு. அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். அண்ட் இந்த மாவு வந்து நம்ம ஸ்ப்ரெட் பண்ணுறோம் இல்லையா, ரொம்ப அதிகமான மாவும் ஸ்ப்ரெட் பண்ணால் செட் ஆகாது. அட் த சேம் டைம் ரொம்ப மெலீஸாக ரொம்ப தின் ஸ்ட்ரீமாக பண்ணால் கூட அந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு புஷ் பண்ணுறதுக்கு மாவும் இருக்காது. நிறைய மாவு போட்டோம்னா ரொம்ப கிளம்ஸியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ குழந்தைங்க வந்து பிகினர்ஸாக இருக்கும்போது கொஞ்சம் நம்ம வந்து கைடன்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து அவங்களுக்கு ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு சொல்லி கொடுக்கலாம். ஸோ இதே ட்வர்லில் வந்து ரிவர்ஸ் ட்வர்ல் வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்படி ஆச்சுங்களா. அடுத்தது வந்து இப்படி ரிவர்ஸ், தே ஆர் மீட்டிங் அப்படிங்கிற மாதிரி. அண்ட் இந்த பக்கத்துலேருந்து இப்படி வரும். அதே மாதிரி இயர்பட்லேயும் செஞ்சு முடிச்சிடலாம். அண்ட் இந்த மாதிரி டைப் ஆஃப் கோலமில் வந்து நம்ம தப்பு செஞ்சால் கூட தட் கேன் பி ரெக்டிஃபைடு. திரும்பவும் அழிச்சிட்டு நம்மளால் பண்ண முடியும், இல்லைன்னா திரும்ப மாவு ஃபில்அப் பண்ணிட்டும் நம்மளால் பண்ண முடியும். ஸோ இங்கே கொஞ்சம் மாவு ஃபில்அப் பண்ணிடலாம். இங்கே வந்து கொஞ்சம் பெரிய ஏரியா இருக்கிறதுனால நம்ம வந்து டபுள் ஸ்டெப் கூட பண்ணலாம். see like this. அண்ட் இங்கே மாவு கம்மியாக இருக்குது பாருங்கள். அப்போது ஒரு சின்ன டாட் இப்படி ப்ளேஸ் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கப்புறமா ஸ்ப்ரெட் பண்ணும்போது அப்போ தான் அந்த ரவுண்டட் எட்ஜ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அடுத்தது வந்து ஒரு கர்வ்ட் லைனாக போட்டுக்கலாம். இதுவும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு டிசைன். அண்ட் க்ரியேட்டிவிட்டி அப்படிங்கிறது வந்து நம்ம கையில் தான் இருக்குது. இப்போ இந்த கர்வ்ட் லைன் வந்து நம்ம பார்த்தோம் இல்லையா, இந்த கர்வ்ட் லைன் இல்லை இதுக்குள்ளே இருக்கிறது, அதுக்கப்புறமா இந்த வெர்டிக்கல் எல்லாமே வந்து ஒரே லைனில் இருக்குது. இந்த டிசைன் ஒரு மாதிரி இருக்குது. இப்போது இதே டிசைன் வந்து இந்த கர்வ்ட் லைன் வந்து கொஞ்சம் வெளியில் எடுத்துகிட்டு போனீங்கன்னா டிசைன் வந்து வேறு மாதிரி இருக்கும். பாருங்கள், ஏதோ விளக்கு மாதிரி இருக்கும். ஸோ நடுவில் உள்ள கர்வ் வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கும், அவுட்டர் வந்து கொஞ்சம் லென்த்தியாக இருக்கும். டோட்டலாக வந்து இப்போ டிசைன் வந்து வேறு மாதிரி இருக்குது பார்க்கும்போது. அண்ட் யூ கேன் ஆல்சோ கம்பைன், அதாவது விரலில் யூஸ் பண்ணுற ஸ்ட்ரோக்கும் இயர்பட் ஸ்ட்ரோக்கும் கூட வந்து நம்மளால் கம்பைன் பண்ணிக்க முடியும். ஏரியா வந்து ரொம்ப குட்டியாக இருக்குது அப்படிங்கிற இடத்துல வந்து நம்ம இயர்பட்டை யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஏரியா வைடாக இருக்குது, ரொம்ப இன்ட்ரிகேட்டாக இதில் ஒர்க் பண்ண முடியாது அப்படிங்கும்போது நம்ம விரலால் மாற்றிக்கலாம். இந்த மாதிரி. ஸோ இதே டிசைன் வந்து நம்ம இதில் போட்டுடலாம் இயர்பட்டில். அண்ட் அகெயின் ஒன் மோர் திங் நான் வந்து உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறது, இப்போது இந்த கர்வ்ட் லைன் நம்ம இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம இங்கே அகெயின் வி ஆர் ஸ்டார்டிங் இல்லையா. ஸோ இதே டிசைன் வந்து இப்படி பண்ணிவிட்டு இமீடியட்டாக கண்டினியூஸாக கூட நம்ம வந்து பண்ண முடியும்.
அப்படி பண்ணும்போது கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வரும். அதாவது இதோடைய ரவுண்டட் எட்ஜ் வந்து அதாவது இந்த கர்வ் வந்து முடியுது, அதுக்கப்புறமா அடுத்த கர்வ் வந்து ஆரம்பிக்குது இல்லையா. பட் இன் திஸ் கேஸ் கண்டினியூஸ் கர்வ் இருக்கும்போது கொஞ்சம் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும். பாருங்கள், இதே டிசைன் தான், ஆனால் இதில் வந்து நிறைய ஒர்க்மேன்ஷிப் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. பிகாஸ் அதிகமான ஸ்ட்ரோக்ஸ் இருக்கிறதுனால, இதில் வந்து வைடாக இருக்கிறதுனால இது வந்து ஏதோ சிம்பிள் டிசைன் மாதிரி நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியுது. இப்போ அடுத்து ஃபைனலி ஒரு ஃபுல் டுவெல் கொடுத்துடலாம். இதெல்லாம் வந்து ஹாஃப் டுவெல், நான் வந்து இப்போ சொல்ல போகிறது ஃபுல் டுவெல். அண்ட் இந்த ஃபுல் டுவெலுக்கு வந்து நான் வேணும்ட்டே கொஞ்சம் சின்னதாக வரைகிறேன். அது எதுக்கு அப்படிங்கிறது வந்து இப்போ நீங்கள் பார்ப்பீங்க. இந்த ஃபுல் 12 வந்து இட் இஸ் கோயிங் டு கோ அவுட் சைட் த பார்டர். இது வரைக்கும் நம்ம பார்த்த டிசைன்ஸ் வந்து இந்த பார்டருக்குள்ளேயே வந்து டிசைன் இருந்தது இல்லையா. இப்போ வந்து பார்டரை தாண்டி வெளியில் போகுது. பாருங்கள், இப்போ வந்து அந்த பார்டர் அப்படிங்கிறதே தெரியாத அளவுக்கு ரவுண்டட் எட்ஜ் மட்டும்தான் இருக்கும். ஸோ 1 2 3 4 5 and 6. ஸோ 6மே வந்து கர்வ்ட் லைன்ஸில் வந்து நம்ம இப்போ பார்டர் கோலமாக கற்றுக்கிட்டோம். இதை வச்சு நம்ம ஃபுல் ஸ்கொயராகவும் பண்ணிக்கலாம். இல்லை இதுதான் பேசிக் ஸ்டெப்ஸ் விச் ஐ ஃபாலோ. இதை வச்சே வந்து இன்னும் ஏகப்பட்ட டிசைன்ஸ் வந்து நம்மளால் மல்டிப்ளை பண்ண முடியும். ஸோ என்னுடைய ஸ்டைல் ஆஃப் மேக்கிங் கோலம்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல் இன்ஃபோவாக இருக்கும் அப்படிங்கிறதும் நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா பூஜை ரூமில் வந்து குட்டி குட்டி டிசைன்ஸாக போட பழகிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே போகலாம். அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மளுக்கு இடம் தான் ரொம்ப முக்கியம், அண்ட் டைம், அதுக்கப்புறமா நம்ம இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ இதெல்லாம் வந்து இருந்ததுன்னா கண்டிப்பாக இன்னும் பெருசாக போட்டுக்கிட்டே போகலாங்க. இதுக்கு வந்து நோ எண்ட் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஃபைனல் ஸ்டேட்மெண்ட்டு. ஸோ இந்த மாதம் முழுக்க என்னால் எத்தனை எபிசோட் கொடுக்க முடியுமோ அத்தனை எபிசோட் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஐடியா. ஸோ கண்டிப்பாக நீங்கள் என்னை சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்ட்டு நம்புகிறேன். ஸோ மீனா சமையலை பாருங்கள், லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.